தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிப்பப்ரஷ்ய வால்மீகிர் முனிபுங்கவம். ஒரு ஆச்சாரியனானவன், மேலானவன், முனிஸ்ரேஷ்டன் மாதிரி நாரத மகர்ஷியை தவத்தோடு வால்மீகி சேவிச்சுட்டு சொல்றதா இந்த ஸ்லோகம். ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம். அதிலேயே குரு சிஷ்ய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவர்களாக நாம் ராமாயணத்தை படிக்கும்போது அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். இந்த குரு சிஷ்ய தர்மம் அப்படின்றது என்னன்னா ஆச்சாரிய அபிமானம். ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர்? தபோ நிரதம். அவர் தவத்தை பூர்ணமா தெரிஞ்சவர். ரொம்ப இந்த காலத்துல கிடைக்கிறதே அரிது. அந்த ஆச்சாரியனை பத்தி சொல்லும்போது எது கடக்க முடியாததோ, எது பெற முடியாததோ, எது செய்ய முடியாததோ அது எல்லாத்தையுமே தவத்தால சாதிக்க முடியும். ஒரு குரு இல்லாம முடியாது. அதனால தவத்தை வெல்வது தவத்தால் எல்லா விஷயத்தையும் வெல்வது முடியும். அப்பேற்பட்ட ஆச்சாரத்தை கொண்ட ஒரு ஆச்சாரியனை அணுகி அந்த குரு சிஷ்ய அந்த இதை நிலைநிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஸ்வாத்யாய நிரதம் அப்படின்றார் வால்மீகி சேவிக்கும் போது. வேதாந்தங்களை பூர்ணமாக தெரிஞ்சின்றவர் ஆச்சாரியன். அதனால்தான் நாரதர் இங்க சொல்றதெல்லாம் தர்மத்தோடு பொருந்திய சத்தியமான ஒரு வசனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வாக்பிதாம் வரம் அப்படின்னு இன்னொரு பதம். உபதேசிக்கிறதுக்குள்ள மேலானவர் அப்படின்றதுனால சிறந்த போதனா சக்தியை உடையவர். வியாக்கரணம் அப்படின்னு ஒரு சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் கிட்ட எப்பயோ ஒரு தடவை போறது அப்படின்னு இல்லாம சத் விஷயங்களை கேட்கணும். உபன்யாசம் கேட்கிறோம் யூடியூப்ல அப்படின்னு அதோட நிறுத்திக்க கூடாது. ஆச்சாரியன் கிட்ட அவர் கீழே போய் அவர் வரும்போது அவருக்கு உரிய மரியாதைகளை பண்ணி அவர் விஷயமாக ஒரு குரு விஷயமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நாங்க சுயமாச்சாரியான் அப்படின்னு சொல்றவா கூட அவளே சுயமாக இந்த ஞானத்தை பெற முயற்சி பண்ணணும். இது ஒரு டைட்டிலே கிடையாது. முனிபுங்கவம் அப்படின்னு சொல்றார் நாரதர். முனிசிரேஷ்டர் அப்படின்றதால இந்திரியங்களை அடக்கக்கூடியவர், இந்திரியங்களை நிகிரகிக்கக்கூடியவர், அந்த பகவத் தியானத்தோடு இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், திரிகால வர்த்தமானங்களை அறியக்கூடியவர். அவர் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நம்ம இந்த இந்த லோகத்திலும் நமக்கு இதுக்கப்புறம் அந்த மேல போகும்போது அந்த லோகத்திலே நமக்கு மேலான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம். நாரதம் முனிபுங்கவம் நாரதம். அப்பேற்பட்ட நாரத மகர்ஷியை அப்படின்றதுனால நாரம் அப்படின்னா ஞானம், அதை கொடுக்கக்கூடியவர். நாரம் அப்படின்னா அக்ஞானம், அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர். திரிகால சஞ்சரிப்பவர் அவர் நாரதர். 3 லோகங்களையும் வர்த்தமானங்களையும் அறிபவர். நாரதர் ஒரு முன்னுதாரணம் ஆச்சாரியனுக்கு. பிரம்மருடைய புத்திரன், உத்தம குலத்தை சேர்ந்தவர். இப்படி இந்த 5 பதங்களால் ஆச்சாரியன் பூர்ணமான தபசை உடையவன். வேதாந்தங்களையும் வியாக்கரணம் முதலியான சகல சாஸ்திரங்களையும் உணர்ந்தவன். பகவத் பக்தியுடன் அவ்ரத அந்த ஜபம் சொல்லக்கூடியவர். அந்த அக்ஞானத்தை போக்கக்கூடியவர். ஞானத்தை கொடுத்து பரமாத்ம ஸ்வரூபத்தை உபதேசிக்க வல்லவர். ஜிதேந்திரியர், உத்தம குலர் அப்படின்னு ஆச்சாரியனுடைய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டவன் நம்முடைய ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை அணுகி சத் விஷயங்களை பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சிஷ்யனுடைய லட்சணம் என்ன? நம்ம போறோம், பரிசம்ஸ்காரம் பண்ணின்னு வந்துடுறோம். அதுக்கப்புறம் எப்பயோ ஒரு தடவை ஆச்சாரியனை பார்க்கிறோம். அப்படி இல்லை. உபன்யாசகர்கள் வேறு, ஆச்சாரியர்கள் வேறு. தபஸ்வியா நம்ம தபஸ்வியா இருக்கணும். சிஷ்ய லட்சணம் முதல்ல சொல்லப்பட்டிருக்க ராமாயணத்துல தபஸ்வி. பகவத் ஸ்வரூபத்தை அறியக்கூடிய ஆவல் இருக்கணும். இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியன் சொல்றத சமிக்கணும். இந்த ஒரு ஆவல் இல்லைன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவ குணமே இல்லை அவகிட்ட. தபஸ்வின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவல் எப்பதான் வரும் அந்த ஆவல்? 2வதாக பல விரதங்களை அனுஷ்டிக்க கூடியவன். அது மாத்திர ஜீவகாருண்யம் உடையவன், களங்கமற்ற இருதயம் உள்ளவன். இதெல்லாம் சிஷ்ய லட்சணம். குருவை தேடிண்டு போய் தண்டம் சமர்ப்பித்து அது பிரகாரம் கேட்கணும்.
அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆச்சாரியனா கொண்டு கேட்கிறான். 2 பேருமே அர்ஜுனன் எப்பேற்பட்ட ஒரு மேலான ஒரு ஒரு தேவன் அவனே கேட்கிறான். அடுத்ததாக வேதாந்தங்களை ஒரு குரு கிட்ட போய் கேட்க வேண்டியதுதான் தர்மம். வசிஷ்டர் குலகுரு, விஸ்வாமித்திரை மற்றொரு குரு ராமனுக்கு. ஸ்ரீராமனுக்கு பலா அதிபலா அப்படின்ற அஸ்திரங்களை மந்திரங்களை உபதேசித்தவர் விஸ்வாமித்திரர். இன்னும் சொல்ல போனா ஞானம், இந்த ஒரு விஞ்ஞானம், மெய்ஞானம் வசிஷ்டர் மூலமாகவும் விஞ்ஞானம் விஸ்வாமித்திரர் மூலமாகவும் பெற்றார் ஸ்ரீராமபிரான். தகுந்த ஒரு சிஷ்யனுக்கு தான் உபதேசம் பண்றோம் அப்படின்றதும் முக்கியமான ஒரு சுச்சிதம். ராமபிரான் தகுந்த சிஷ்யன், அவருக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். குருகுல வாசம் பண்ணி, குருவுக்கு பணிவிடைகள்லாம் பண்ணி, சகல வித்தைகளையும் கத்து, விரதங்களை அனுஷ்டித்து, அதுக்கப்புறம் குரு தட்சணையும் கொடுத்து, குருவனுடைய அனுமதியின் பேர்ல சமாவர்த்தனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நியதி. ஜனகர் சொல்றார், பிராமணனால ஜென்மம் ஆரம்பிச்சு எது செய்யத்தக்கதோ அதை கேளுங்கோ, உபநயனம் பண்ணிட்டு வேதத்துல பற்றோட இருக்கணும் பிராமணன். தவத்தோடும் குருவுக்கு அந்த பிரம்மச்சரியத்தோடும் தேவர்களுக்கு கடனும் ரிஷிகளுக்கு கடனும் தீர்த்தவனும் அசூயையே இல்லாதவனும் நியமம் உடையவனும் வேதங்களை அக்ஞானம் செய்து கொண்டு குருக்கு தட்சணை கொடுத்துவிட்டு அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சமாவர்த்தனம் செய்ய வேண்டும் அப்படின்றது குரு சிஷ்ய பாவம். இன்னைக்கு தற்காலத்துல எந்த அளவுக்கு இதை நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னா, அடிக்கடி எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உபன்யாசங்கள் தவிர ஆச்சாரியனை அணுகி அவர் மூலமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமபிரானை பார்த்தோம், பலராமனும் கிருஷ்ணனும் அப்படிதான். கர்காச்சாரியர் அவருக்கு ஒரு குரு. அந்த கர்காச்சாரியர் உபநயனம் பண்ணிடுறார். உபநயனம் பண்ண உடனே சாந்தீவினி கிட்ட போறார். அங்க போய் அவர் மூலமாக 64 கலைகளையும் கற்கிறான் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் குருதட்சணையாக அவர் இழந்த குமரனை மீட்டு கொண்டு அவருக்கு குருதட்சணையா கொடுக்கிறான். இந்த பிராபாச கஷேத்திரத்துல சமுத்திரத்துல விழுந்த குழந்தைய திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அவர் குரு. அதை கொடுக்கிறான் குருதட்சணையா. இப்படி யமன் கிட்ட போய் கேட்கிறார் கிருஷ்ணர், அடியேனே என்ன இனத்துக்கு என்னை கூப்பிட்டேன்னு கேட்ட உடனே என்னுடைய குருவின் புத்திரனை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றார். இப்ப ஏற்பட்ட குருதட்சணை இந்த காலகட்டத்தில் நம்மளால கொடுக்க முடியாது. அதனால குரு தட்சணையை கொடுக்கும்போது அவருக்கு நாம் கொடுக்கறதா நினைக்காம எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்றதுக்காக அந்த குரு, இல்லைன்னா 74 சிம்மாசனாதிபதிகள் ராமானுஜர் நியமித்தார். அன்றைய காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் குருக்கள் எவ்வளவு எண்ணிக்கையில குறைந்து உள்ளார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு சிஷ்ய அந்த ஒரு இதுவே பரம்பரையே போயிடுமோ அப்படின்ற ஒரு ஐயமே நமக்கு வருது. இப்படி ராமனும் கிருஷ்ணனும் நமக்கு காட்டிய வழி. முக்கியமான ஒரு தர்மம் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட என்ன தர்மம் அப்படின்னாக்கா குரு சிஷ்ய பாவம்.